வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது தேங்காய் பிரசன்னம். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம சோடியில பிரசன்னம் பார்த்திருப்போம், தாம்பூலத்துல பிரசன்னம் பார்த்திருப்போம், அதாவது வெற்றிலை பிரசன்னம் வந்து பார்த்திருப்போம், கடிகார பிரசன்னம், ஹோரை பிரசன்னம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதனால வரைக்கும் தேங்காய் பிரசன்னம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த தேங்காயை வைத்து கூட நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, இந்த காரியம் வந்து நன்மையிலே முடியுமா தீமையிலே முடியுமா, நம்பி இறங்கி செய்யலாமா, நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குமான்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில இந்த தேங்காயை பயன்படுத்தி நம்ம தெய்வத்தோட உத்தரவு கேட்ட அந்த காரியத்துல நம்ம முழு மனசோடையும் தெய்வத்தோட நம்ம வந்து இறங்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த தேங்காய். இந்த தேங்காயாகப்பட்டது பெரும்பாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்மாக்களையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகளோடு உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு தன்மையாகப்பட்டது இந்த தேங்காய்க்கு, முட்டைக்கு, எலுமிச்சம்பழத்துக்கெல்லாம் அதிகமாகவே இருக்கு. நிறைய வீடியோ நான் சொல்லிட்டு இருப்பேன். தேங்காய் விஷயம் பண்ண ஒரு தேங்காய், முட்டை, பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், அதுக்கு உண்டான சிறப்புகள், இதெல்லாம் வந்து தெய்வீக பொருட்கள், தெய்வங்களுக்கு பூஜை செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள். அதனால இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தி ஒரு பிரசன்ன விஷயங்கள் பார்ப்பதன் மூலியமா அந்த காரியமாகப்பட்டு நடக்குமா நடக்காதா, நன்மையில முடியுமா தீமையில முடியுமான்றதை நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கக்கூடிய, நம்மளுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு சக்தி நிலைப்பாடுகளை வந்து தெய்வத்துக்கிட்ட இருந்து கேட்டு நம்மளுக்கு உள்வாங்கி நம்மளுக்கு வந்து சொல்லுங்க. அந்த ஒரு வகையில தான் இந்த தேங்காயோட சக்தியாகப்பட்டது இருக்குங்க. சரிங்களா? இப்போ தேங்காயோட ஒரு அந்த மகத்துவத்தை நம்ம சொல்லிட்டு போனா வீடியோ வந்து முடிஞ்சு போயிடும். அதனால அந்த மகத்துவத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தாக்க கேட்கறதும் இன்ட்ரெஸ்டா இருக்காது. டைரக்டா நம்ம வந்து இந்த பிரச்சனத்துக்குள்ள போயிடுவோம். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு குழந்தை, ஒரு பெண் வந்து இருக்காங்க, அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கலாமா, படிக்கிறதுக்கு அனுப்பலாமா, மனசு வந்து குழப்பமா இருக்கு, படிக்க வச்சு நல்லா படிக்குமா, திருமண வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கையாகப்பட்டது இருக்குமா, சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குமா, என்ன செய்யலான்ற ஒரு சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து பணம் வந்து கேட்கறாங்க, உங்ககிட்ட கடனா கேட்கறாங்க, அவங்ககிட்ட கொடுக்கலாமா, கொடுத்தா பணமாகப்பட திரும்பி நம்ம கிட்ட வருமா, நல்ல மாதிரி நேர்மையா கொடுத்துருவாங்களா, கொடுக்கலாமா வேணாமா ஒரு சந்தேகங்களா இருக்கும். அந்த குழப்பமான தடுமாற்றமான நேரத்துல இந்த பிரசனத்தை நீங்க வந்து பயன்படுத்தலாம். மேற்கொண்டு வயல்வெளி இருக்கு இல்லையா, வயல்ல வந்து என்ன பயிர் போட்டா நல்லா அமோகமா வந்து நம்மளுக்கு விளைச்சலாகப்பட்டது கொடுக்கும், நெல் போடலாமா, அல்லது பருத்தி போடலாமா, அல்லது கம்பு போடலாமா, அல்லது சோளம் அரைக்கலாமா, அல்ல பருத்தி போடலாமா, என்ன போடலாம்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க இந்த பிரச்சனை மூலியமா கேட்டு தெரிஞ்சு அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க பயிரிட்டுக்கலாம் வயல்வெளியில். சரியா? இப்ப எப்படி பாக்குறதுன்னா, நல்ல தேங்காய் வந்து நல்ல அழகா ஒரு நல்ல வடிவமான தேங்காவை, கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய தேங்காவை பார்த்து வாங்கிக்கிங்க. தேங்காவை பார்த்தபடி அழகா இருக்கணும், நல்ல லட்சணமா மகாலட்சுமி ரகச்சி இருக்கிற மாதிரி பெண் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தேங்காய் நல்லா அழகா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த குடுமி வளம் வந்து பிக்க கூடாதுங்க. குடுமி வளம் பிக்காம நல்லா நாரெல்லாம் நல்லா கிளீனாக எடுத்து நல்லா தேய்ச்சி சுத்தமா வந்து வச்சுங்க. அதுக்கு கல்லில் போட தேய்க்க கூடாது. நல்லா கிளீனா ஓரளவுக்கு கொஞ்சம் சுரண்டி நல்லா சுத்தமா இருக்கிற மாதிரி அந்த தேங்காய் வந்து பார்த்துக்கிட்டு அந்த தேங்காய் வந்து கழுவி நீங்க எடுத்துட்டு போய், அதாவது இப்போ மரத்துல இருக்கிற வரைக்கும் அந்த தேங்காவுக்கு வந்து இந்த சக்தி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மரத்துல இருக்கிறது வெறும் மரத்துல இருக்கிற வரைக்கும் வெறும் சாதாரணமான தேங்காய் தான். அது விற்பனைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து விற்பனை பொருள் தான். இப்ப நீங்க அந்த தேங்காய் தேர்ந்தெடுத்து எடுத்ததுக்கு அடுத்து அப்புறம் உங்களோட கர்மாக்களை வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி பாடுகள் இந்த தேங்காய்க்கு வந்து வந்துடும். ஒரு யோசனை நீங்க போயிட்டு வாங்குறீங்க, இந்த பிரச்சனைக்காக நம்ம இந்த பிரச்சனை பார்க்க போறோம், அது வந்து சரியான படிக்க இருக்கணும் மனசுல இருக்கீங்களே, ஒரு மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து கிரகிச்சு நடக்குமா நடக்காத தெய்வத்துக்கு கொண்டு எடுத்துட்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு இயற்கையோட ஒன்றிருக்கக்கூடிய பொருள் தேங்காய், எலுமிச்சம்பழம், முட்டை, பூசணிக்காய். சரிங்களா? இந்த மாதிரி முறைகளாகப்பட்டது இந்த தேங்காவுக்கு வந்து சக்திகளாகப்பட்டது உண்டு. அதனால நம்ம கர்மாக்களை வந்து உள்வாங்கிக்கும் இந்த தேங்காய். அதன் அடிப்படை மூலயமா நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு என்னது சொல்லிட்டு அறிஞ்சு சொல்றதுக்கு இந்த தேங்காய்ப்பட்டது ரொம்ப உதவிகரமா இருக்கும். ரொம்ப எளிமையான முறையாக கூட இருக்கும் இந்த முறையாகப்பட்டது. சரியா? இப்ப இந்த தேங்காயை நீங்க வாங்கி எடுத்துட்டு போய் பூஜையில வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னாக்க, நீங்க ஒரு தேங்காய் நல்லா உங்களோட குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டு குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு விலகு போட்டு அவள் பொறி கடையில சின்னதா படையல் மாதிரி போட்டுக்கிட்டு
அவங்க குலதெய்வத்துல வந்து இந்த உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கோரிக்கை நடக்குமா நடக்காதான்றத தெய்வத்தை வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இது தேங்காய் எடுத்து என்ன பண்றீங்க, கற்பூரத்துல வந்து காட்டி கல்லுமே எடுத்துட்டு போயிட்டு ஒரே அடியே அடிங்க. அது கொடுவால வச்சியோ அல்லது ஒரு ஒளியை வச்சியோ இல்லை ஒரு இரும்பாயத்தை வச்சு இந்த தேங்காய் வந்து ஒடிக்கக்கூடாது. கல் மேல நீங்க இந்த தேங்காய் வந்து கையில பிடிச்சிக்கிட்டு சூற தேங்காய் அடிக்கணும்னா அடிக்கக்கூடாது. கோயிலில் எப்படி நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு தேங்காய் வடிப்போமோ அது போல அடிக்கணும். தேங்காவை அடிச்சிங்கனாக்க தேங்காய் உங்களோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டிக்கிட்டு தேங்காய் ஒடிச்சா இந்த தேங்காவாகப்பட்டது அப்படியே ரெண்டாவது பொழக்கம், ரெண்டாவது ஒடியும். அப்படியே பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நல்லா கிளீனா ஒடிஞ்சிச்சனாக்க தேங்காய் இந்த காரியமாகப்பட்டது 100% நம்மளுக்கு பழுதும் ஏற்படும். நம்பி இறங்கணும், தாராளமாக இறங்கணும்னு அர்த்தங்க. அல்லது இந்த தேங்காய் வந்து ஒடிக்கும் போது அழுகி போயிருக்கு உள்ள, அல்லது தேங்காய் நல்லா இருக்கு தண்ணியாகப்பட்டது வாசனையா இருக்கு, தண்ணி வந்து கலங்களா இருக்கு அழுக்கா இருக்குனாக்க அந்த காரியமாகப்பட்டது தோல்வியிட முடியுங்க. அந்த காரியத்தை நீங்க எக்காரணத்தை கொண்டும் முயற்சி பண்ணாதீங்க செய்யறதுக்கு. அதுக்கடுத்து நீங்க ஒடிக்கக்கூடிய நேரத்துல இந்த தேங்காய் இது துண்டா இல்லாம ஒரு 3-4 துண்டா ஆயிடுச்சு, சுக்குநூறா ஆயிடுச்சு, தேங்காய் வந்து ஒடிஞ்சுக்கிறது சரியில்லைனாலும் அந்த காரியமாகப்பட்டது தடையில முடிஞ்சு போயிடும். அந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க. நீங்க அப்படியே விட்டுறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இதே போல 3-4 வகையாகப்பட்டது இருக்கு. இப்போ நான் சொல்லிக்கூடிய முறையாகப்பட்டது ஒரு முறைங்க. இரண்டாவது முறை என்னன்னாக்க இந்த இன்னொரு முறை என்னன்னா, இதே மாதிரி தேங்காய் வாங்கி எடுத்துக்குங்க. வாங்கிட்டு வந்துட்டு உங்க பூஜை அறையில வைக்க முடிஞ்சா வச்சு நம்ம சொல்லக்கூடிய முறையை உங்களை செய்ய முடிஞ்சா பூஜை அறையிலையும் செய்யுங்க. அப்படி செய்ய முடியாதவங்க பூஜை அறைக்கு வெளியே நீங்க இந்த முறையை வந்து செஞ்சுக்கலாங்க. பெரிய விஷயமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பூஜை அறை நேர் எதிர என்ன பண்றீங்கன்னா ஒரு வட்டம் ஒண்ணு போடுங்க. அந்த வட்டத்துக்குள்ள ஒரு பிளஸ் சிம்பிள் வந்து போடுங்க, கூட்டல் குறி வந்து போட்டுங்க பெருசா போட்டுக்கிட்டு உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டியதா இது போட்டுக்கிட்டு சாக் பீஸ்லயோ அல்லது நீங்க மஞ்சள்லயோ விபூதிலையோ உங்களோட வசதியை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாங்க. இந்த வட்டத்தை வந்து பிளஸ் சிம்பிளை வந்து நீங்க கூட்டல் குறி வந்து போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா பூஜையில வந்து வச்சிருக்கீங்க இல்லையா தேங்காய், இப்ப இந்த தேங்காய் வந்து பிரசனம் பார்க்கறதுக்காக பயன்படுத்துனீங்க. அதே மாதிரி இந்த தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோணும் இல்லையா, அதற்காக வேண்டிதான் இந்த முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த முறை ஒடிச்சு பார்க்கக்கூடிய முறை இது வந்து இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய முறையை வந்து தேங்காவை சுத்தி விட்டு பார்க்கக்கூடிய ஒரு முறைங்க. சரியா? இதுக்கு ஆள் வந்து மேல உட்கார்ந்து ஆளை வந்து மேல ஏறி நிக்க வச்சு அவங்களவே வந்து தேங்காய் வந்து அவங்கள வச்சுக்கிட்டே சுத்த வைக்கக்கூடிய ஒரு முறையாகப்பட்டது இருக்கு. அது மந்திர முறையோட இருக்கு. அந்த முறையை வந்து அடுத்த பதிவுல வந்து உங்களுக்கு 2வது பாகமா உங்களுக்கு வருங்க அந்த வீடியோ. சரிங்களா? இந்த தேங்காய் இந்த முறை எப்படின்னாக்க பூஜை அறைக்கு நேர் எதிர ஒரு வட்டம் போட்டு வட்டத்துக்குள்ள ஒரு கூட்டல் குறி போட்டு இந்த தேங்காவை நீங்க பூஜை அறையில இருந்து சாமியை வேண்டி எடுத்துட்டு வந்துட்டு அந்த வட்டத்தோட நடு மத்தியில இந்த பிளஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா, கூட்டல் குறி இருக்கு இல்லையா, அதோட நடு மத்தியில நீங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தை வந்து மனசார வேண்டிக்குங்க. ஏன்னா ஒரு கர்மாக்களை எல்லாம் வந்து உள் வாங்கி இருக்குங்க அந்த தேங்காய். தென்னை மரத்துல இருக்கிற வரைக்கும் வெறும் தேங்காய் தான், வியாபாரிட்டு இருக்கிற வரைக்கும் அது வெறும் தேங்காய் தான். இப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சனை பார்க்கணும், உங்களோட பிரச்சனை தீர்க்க சொல்லி ஒரு உத்தரவு கேட்கணும் சொல்லி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான ஒரு வழிகளை வந்து தேங்காவாகப்பட்டது எரிஞ்ச பழம், தேங்காய், முட்டை, பூசணி இந்த மாதிரி பொருட்கள் அருள் சாதனங்களாகப்பட்டது. இதுக்கு என்ன ஒரு தீர்வுன்றத இயற்கை ஒன்று இருந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். தெய்வம் நம்ம மேல அருளோட இருந்துச்சுன்னா இருக்கிறதுனாலையும் ஒரு பாசத்தோட இருக்கிறதுனாலையும் அந்த தேங்காய் மூலியமா நம்மளுக்கு உத்தரவு வந்து கொடுக்கும். தெய்வம் வந்து நேரடியாக வந்து இறங்கி யார்ட்டும் பேசாத செய்யாது இல்லையா, அதனால வேண்டி இந்த பொருட்கள் மூலியமா நம்மளுக்கு உணர்த்தோம். சரியா? அதை நம்ம இந்த பிரசனங்கள் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் செயல்படுறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் நம்ம முன்னோர்களாகப்பட்டதுங்க நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால வேண்டி நான் உங்களுக்கு சொல்ல வரேங்க. இந்த பிரசன்னத்தை அதாவது இப்ப இது எதுக்காக நீங்க பார்க்க போறீங்கன்னா வந்து ஒரு வருமானம், ஒரு வியாபாரியா இருக்கீங்க, எந்த திசையை நோக்கி போனா நம்மளுக்கு நல்லா வருமானமாகப்படுறது கிடைக்கும், நல்லா வியாபாரமாகி பொருட்களை வித்து தீரும், நம்மளுக்கு வித்து தீரும், நல்லா பண வருமானம் கிடைக்கும், எந்த திசையை நோக்கி போலான்னு ஒரு குழப்பமா இருக்கும்.
கிழக்கு திசையா, வடக்கு திசையா, மேற்கு திசையா, தெற்கு திசையா, அது மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழல்ல இந்த முறையை நீங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது பெண் வீடு பார்க்க போறீங்க, பெண் வீடு எந்த சைடுல இருக்கும், நம்மளுக்கான பெண் வீடு எந்த சைடுல போனா நம்மளுக்கு பெண்ணு வந்து அமையும் சொல்லிட்டுன்னு ஒரு குழப்பமா இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல அதுக்கடுத்து வந்து வயல்வெளியாகப்பட்டது. இப்போ 4ஆம் மூலையும் வந்து வயல்வெளி வச்சிருப்பீங்க. வயல்வெளினால பயிர் போடுவீங்க இல்லையா, நிலம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நிலத்துல எந்த பக்கத்துல நம்ம பயிர் பண்ணா நல்லா விளைச்சல் இருக்கும் நம்மளுக்கு இந்த முறைன்னு சொல்லிட்டுன்னு சாமியோட உத்தரவு கேட்பீங்க இல்லையா. உத்தரவு வந்து சில பேர் பூக்கட்டி போட்டு கேட்டு பார்ப்பாங்க, சில பேர் சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்களாகப்பட்டதுல இருக்கும். அந்த முறைகள் இருந்தாலுமே இந்த முறையாகப்பட்டது கொஞ்சம் சிறந்ததா இருக்கும் இல்லையா. அதனால எந்த எந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயல்ல நம்ம பண்ணையம் பண்ணலாம் சொல்லிட்டு தேவதர் உத்தரவு கேட்கறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஏதுவா இருக்குங்க. உங்க மனசுக்குள்ள தோண விஷயங்கள் எல்லாமே எதுவாகணுமே அந்த விஷயங்களை வந்து கேட்கறதுக்கான பிரச்சனத்தை வந்து நம்ம இதுலயே நம்ம வந்து உத்தரவு வந்து இதுலயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. தேங்காவில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, பூஜையில இருந்து தேங்காய் எடுத்து வந்துட்டு இந்த நடுமதில வச்சுக்கோங்க. இந்த வட்டம் போட்டு கூட்டல் குறி போட்டிருக்கீங்களே, அது நடுமதில வச்சுக்கிட்டு ஒரு குலதெய்வத்தை மனசார வேண்டி ஒரு 2 நிமிஷம் அந்த தேங்காய் மேல கையை வச்சிருந்துட்டு உங்க குலதெய்வத்தை வந்து இதுல வந்து இறங்கி இருந்து இது சரியான குறிய சொல்லு தாயே, சொல்ல பல முனீஸ்வரனா இருக்கலாம், கருப்புசாமியா இருக்கலாம், சுடலையா இருக்கலாம், வீரனாரா இருக்கலாம், வீரபத்ரனா இருக்கலாம், மதுரை வீரனா இருக்கலாம், அடுத்து மாரியம்மன், அங்காளம்மன், பேச்சி அம்மன், இசக்கி அம்மன், காளியம்மன், ராக்காயி, காத்தாயி, இந்த மாதிரி தெய்வங்களா கூட இருக்கலாம். எந்த பெண் தெய்வம் ஆண் தெய்வம் யார் எதுவாகினோ அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அது தேங்காவை நீங்க சுத்தி விடுங்க. தேங்காவை சுத்தி விட்டவொடனே இந்த தேங்காய் வந்து எந்த திசையை வந்து காட்டுதோ, அதாவது வடக்கு பக்கம் வந்து இந்த குடுமையாகப்பட்டது திரும்பி இருந்து அந்த திசையை வந்து காட்டுச்சுன்னா அந்த அந்த திசையை நோக்கி போங்க. அல்லது கிழக்கு பக்கம் காட்டுச்சுன்னா கிழக்கு திசையை நோக்கி போங்க. அல்லது வடக்கு பக்கம் போச்சுன்னா வடக்கு திசையை நோக்கி நீங்க போங்க. அதாவது மேற்கு திசையை நோக்கி நீங்க போங்க. மேற்கு திசை காட்டினா அந்த மாதிரி. அல்லது தென்கிழக்கு காட்டுதா, இல்ல தென்மேற்கு காட்டுதா, இல்ல வடகிழக்கு காட்டுதா, அதை வந்து நீங்க பார்த்துக்கிட்டு அந்த பகுதியை வந்து நோக்கி நீங்க தென் மாநிலத்தை நோக்கி போங்க. அல்லது வட மாநிலத்தை நோக்கி போங்க. வியாபாரங்களுக்காகட்டும், இல்லை வேற இந்த பயிர் போடுறதுக்காக வடக்கு பக்கம் வடமேற்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்த நிலபலமும் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அந்த மாதிரி இடத்துல வந்து பயிர் போட்டாலும் அமோகமா விளைச்சல் ஏற்படும் சொல்லிட்டுன்னு உத்தரவு விஷயங்களாகப்பட்டது காட்ட செய்யும். இப்ப 4ஆம் மொழி யாருங்க வயல் வச்சிருக்கிறா, ஏதோ 1 ஏக்கர் வச்சிருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது. நீங்க 4ஆம் மொழி இருக்கக்கூடிய வயலுக்கு நீங்க பிரச்சனை பார்க்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதுதாங்க நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் சரியா. இப்ப வந்து நீங்க இந்த பண்ணையம் பண்ணக்கூடிய 1 ஏக்கர் இருந்தாலும் சரிங்க, எந்த திசையில இருந்து நம்ம முதல்ல பண்ணையம் அதாவது பயிரை ஊன்றதுக்கு ஆரம்பிக்கலாம். மேற்கு திசையிலிருந்து ஆரம்பிக்கலாமா, கிழக்கு திசையிலிருந்து ஆரம்பிக்கலாமா, எந்த திசையிலிருந்து ஆரம்பிச்சாலும் அமோகமா விளைச்சலாகப்பட்டது ஏற்படும் சொல்லிட்டு ஒரு வரையறையாகப்பட்டது இருக்கு செய்யுது இல்லையா. அதனால 1 ஏக்கர் இருந்தாலும் ஒரு திசை நோக்கி வயல்வெளி இருந்தாலுமே கூட அந்த வயல்வெளிக்கு கூட நீங்க வந்து பிரசன்னம் பாருங்க. பிரசன்னம் பார்த்து எந்த திசையில நம்ம முதல்ல வந்து பயிரை நம்ம ஊனி வச்சு நம்ம பயிர் நடலான்றத இந்த பிரசன்னத்தை மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசையிலிருந்து கூட ஆரம்பிங்க. 4 மொழியும் நம்மளுக்கு இடம் இருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. 1 ஏக்கர் இருந்தாலும் இந்த 1 ஏக்கருக்கு எந்த திசையிலிருந்து நம்ம பண்ணையம் பண்ணலான்றத கூட நீங்க உத்தரவு கேட்டு பண்ணுங்க. நல்ல அமோகமான விளைச்சலாகப்பட்டது ஏற்பட செய்யும் சரிங்களா. இப்போ வந்து இதுக்கு உண்டான காரியங்களெல்லாம் வந்து செயல்படணும்னாக்க நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு பரிகார பூஜையாகப்பட்டது ஒண்ணு உண்டுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது கிழக்கு திசையை வந்து காட்டுதுங்களா. எப்பவுமே வந்து நீங்க காலையிலேயே பிரச்சனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காய் பிரச்சனை பார்த்ததுக்கு அப்புறம் கிழக்கு திசைக்கு தான் உங்களுக்கு வருமானமாகப்பட்டது இருக்குது அல்லது பெண் வீடு ஆகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனமாகப்பட்டது வந்துருச்சுனாக்க காலையில எழுந்த உடனே என்ன பண்றீங்க, கிழக்கு திசையை நோக்கி நடந்து போங்க. நடந்து போயிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சு எழுந்துட்டு கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய தெய்வம் எதுவாகணும் அந்த தெய்வத்துக்கு வந்து பூசையாகப்பட்டது பண்ணிட்டு அந்த தெய்வத்துக்கு ஒரு மாலை வாங்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்க போறதா இருந்தா அந்த கிழக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சன்னதி தெய்வத்துக்கு போயிட்டு பூஜை செஞ்சுட்டு மாலை புரஸ்காரம் மாலை அணிவிச்சு பூஜை செஞ்சு அதை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்க உங்களோட வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. வருமானத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்லை பெண் வீடு பார்க்க போறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்களாகப்படுறது பண்ண செய்யுங்க. அல்லது வடக்கு திசையை வந்து பார்த்த மாதிரி இந்த தேங்காய் வாங்கப்படுறது காட்டுச்சனாக்க
வடக்கு திசை காலையில ஏஞ்ச உடனே வடக்கு திசை நோக்கி நடக்க ஆரம்பிங்க. சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து குளிஞ்சு ஏத்துட்டு இங்க எங்கன்னா முக்கியமான விஷயத்துக்கு வெளியே போகணும் வரணும் செய்யணும் சொல்லிட்டு இருந்துச்சுனாக்க வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த தெய்வத்துக்கு, அதாவது சன்னதி வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க. சன்னதிக்கு போயிட்டு அந்த தெய்வத்துக்கு ஒரு பூஜையாகப்பட்டது பண்ணிட்டு மனசார வேண்டிக்கிட்டு நீங்க உங்களோட காரியத்தை வந்து செய்ய தொடங்குங்க. தானா நீங்க போன காரியங்களாகப்பட்டது, நினைச்சிருக்கக்கூடிய காரியங்களாகப்பட்டது தானா நடந்தேறும். நல்லா பொருட்களாகப்பட்டது நல்லா விற்று தேரும். அதுக்கடுத்து பெண் வீடு பார்க்க போனீங்கன்னாக்கா ஒரு பொண்ணுக்கு 2-3 பொண்ணு வரங்களாகப்பட்டது அமைய செய்யுங்க. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வரனை நீங்க எடுத்து உங்களுக்கான துணிவை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாங்க. சரிங்களா? இதே பயிரிடுறதுக்காக நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நல்லா பண்ணி ஆகணும் செய்யணும்னாக்க, இது இப்போ தெற்கு திசை பக்கம் வந்து காய்ச்சினாக்க நீங்க காலையில ஏஞ்சி தெற்கு திசை நோக்கி நடந்து ஒரு நடைப்பயிற்சி மாதிரி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு பயிரிட போறீங்க பார்த்தீங்களா, பயிர் நட போறீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தென் திசையை நோக்கி இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு அதுல ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து சாமி வேண்டிக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க பயிர் நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா நல்லா அமோகமான வெற்றிகளாகப்படுறது உங்களுக்கு கொடுக்க செய்யுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்ச்சம விஷயங்களாகப்படுறது இருக்க செய்யுங்க. அதை புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம நடந்துட்டோம்னாக்க நம்மளுக்கு நல்ல ஒரு லாபகரமான விஷயங்களாகப்படுறது அமைய செய்யுங்க. இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்கு. இப்ப நான் சொன்னதுல ஏதோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்க எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட இந்த மாதிரி விஷயத்த வந்து கேளுங்க. அதனால வாட்ஸ்அப்ல கூட கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படி என்ன விளக்குது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப அடுத்த பதிவுல மந்திரமாகப்பட்டது இருக்கு, பூஜை முறையாகப்பட்டது இருக்கு. தேங்காய் மேல ஒரு ஆளை வந்து நிக்க வச்சு அந்த ஆளை வந்து அப்படியே தேங்காய் மேல அப்படியே சுத்த வைக்கக்கூடிய ஒரு முறையாகப்பட்டது இருக்கு செய்யுது பிரசனம் பார்க்கறதுக்காக. சரியா? அந்த முறை என்ன, எப்படி எது, அது உண்டான மந்திரம் என்னன்றத அடுத்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா? அதனால இந்த நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.